ஓம் நமோ நாராயணா. இமயத்து திருப்பிருதி இதுவென்று கண்டு நமக்களித்த பெரியாழ்வார் நற்பாசுரமுண்டு 4000 பிரபந்தத்தில் நவின்ற கோயிலே, காலால் அளந்த காவியமான பெருமாளே, நரர் நாராயண வடிவமே, நந்தா நதி யோகமே, வரமாய் பெற்றாலே வைகுண்டம் தெரியுமே, சங்குடன் கையில் சக்கரம் ஏந்தியவனே, பொங்கும் அலையில் பூத்திடும் பத்மமே, புராண தெய்வமே, புதுப்பொலிவு உருவமே, விராட புருஷனே, விளையாட்டு கண்ணனே, பத்ரிநாத் நாராயணனே, பரவசம் தருவாயே, உத்தம நாயகனே, உண்மை தெய்வமே, ஆதியாகி அந்தமாகி அண்டம் நிறைந்தவனே, வேதியர் வணங்கிடும் விஷ்ணுவே, விமலனே, ஓதியே உன்புகளை ஓயாது பாடுவேன், சோதியாய் நீயும் சுடரொளி தருவாய். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இமயத்தில் உள்ள பத்ரிநாத் கோயிலை பற்றி காண்போம். இந்த பதிவை காணும் அனைவருக்கும் பத்ரிநாதர் அருள் புரிவாராக. பத்ரிநாத் தாம் என்று அழைக்கப்படும் பத்ரிநாத் கோயில் இந்தியாவின் உத்தராகண்ட் மாநிலத்தில் சமோலி மாவட்டத்தில் பத்ரிநாத்தில் அலக்நந்தா ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இக்கோயில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3100 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இந்த கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வது சுலபமல்ல. கடுமையான மலைப்பாதைகளை கடந்துதான் செல்ல வேண்டியிருக்கும். தரிசன நேரம் காலை 4:30 முதல் 12:30 மற்றும் மாலை 3 முதல் 9 மணி வரை ஆகும். இக்கோயிலின் மூலவர் பத்ரி நாராயணர், அம்மன் அரவிந்தவல்லி, தலவிருட்சம் பத்ரி அதாவது இலந்தை மரம், தீர்த்தம் தப்தகுண்டம். வைணவர்களால் போற்றப்படும் பெருமாளின் சிறப்பு பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 99வது திவ்ய தேசமாக பத்ரிநாத் கோயில் அமைந்துள்ளது. ஸ்ரீமன் நாராயணன் வேதங்களை சிருஷ்டித்து தானே ஆதிகுருவாக தோன்றி மக்களை உய்விக்கும் பொருட்டு நர நாராயணனாக இமயத்தில் திரு அவதாரம் எடுத்து தவக்கோலம் பூண்டார். அது சமயம் லட்சுமி தேவியானவள் பத்ரி அதாவது இலந்தை மரமாக உருவெடுத்து மகா விஷ்ணுவிற்கு நிழல் கொடுத்து நின்று அவருடைய தவம் பூர்த்தியடைய உதவி செய்தார். இதன் காரணமாகவே இவ்விடத்திற்கு பத்ரிகாசிரமம் என்று பெயர் பெற்றது. ஸ்ரீமன் நாராயணன் தவம் பூர்த்தியான பின் மனிதனுக்கு முதலில் இங்குதான் தாரக மந்திரோபதேசம் செய்ததாக கூறுவர். உலகில் தோன்றிய ஞானம் அனைத்திற்கும் ஆரம்ப இடம் இதுவே. இத்தலத்தை திருமங்கையாழ்வாரும் பெரியாழ்வாரும் தங்களது பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளனர். திருமண தடை உள்ளவர்கள் பத்ரிநாதரையும் மகாலட்சுமியும் வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. இங்குள்ள பிரம்ம கபாலம் என்னும் இடத்தில் முன்னோர்களுக்கு கயா போல பிண்டமிட்டு அலக்நந்தா என்னும் ஆற்றில் பிண்டத்தை கரைத்தால் புண்ணியம் ஏற்படும் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது கிருஷ்ண அவதாரம் முடித்து கொண்டு வைகுண்டம் செல்ல நினைக்கும் போது தனது நண்பரும் அமைச்சரும் பரம பக்தருமான உத்தவர் கிருஷ்ணரை சந்தித்து தன்னையும் வைகுண்டம் அழைத்து செல்லுமாறு வேண்டினார். ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு உத்தவ கீதை எனும் ஆத்ம உபதேசம் செய்தார். பின்னர் உத்தவரிடம் உன் வாழ்நாள் காலம் முடிந்து வைகுண்டம் வரலாம் என்றும் அதுவரை பத்ரிகாசிரமம் சென்று தங்கி பகவானை தியானித்து கொண்டு வாழ்நாள் இறுதியில் என்னை வந்தடைவாய் என்று பகவான் கிருஷ்ணர் கூறியபடி உத்தவர் பத்ரிநாத் அருகில் உள்ள பத்ரிகாசிரமத்தில் தங்கி
பகவானை தியானித்து கொண்டு வாழ்நாள் முடிந்த பின் வைகுண்டம் சென்று பகவானை அடைந்தார் உத்தவர். கிபி 6 முதல் 9ஆம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த ஆழ்வார் துறவிகளின் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இது மகிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் ஓடிக்கொண்டிருக்கும் 5 தீர்த்தங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. தப்தகுண்டம், நாரத குண்டம், கூர்மதாரா, பிரகலாததாரா, ரிஷிகங்கா ஆகிய 5 தீர்த்தங்கள் உள்ளன. கூர்மதாரா எனும் தீர்த்தம் அன்னதான பிரசாதம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. தப்தகுண்டத்தில் இருக்கும் நீர் மிகவும் சூடாக இருக்கும். குளிர்ந்த பிரதேசத்தில் இந்த நீர் எப்படி சூடாக இருக்கிறது என்பது இதுவரை யாராலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் இதற்கு ஒரு புராண கதை உள்ளது. அக்னி பகவான் ஒரு நாள் உணவில் நெய் அதிகமாக சேர்த்து கொண்டார். இதனால் ஏற்பட்ட அஜீரண பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று விஷ்ணு பகவானிடம் வேண்டுதல் வைத்தார். விஷ்ணு பகவான் அக்னி பகவானை தண்ணீராக மாறச் செய்து அந்த தண்ணீரில் பக்தர்கள் நீராடினால் அவர்களின் பாவமெல்லாம் கரைந்துவிடும் என்றும், அதேபோல் அக்னி பகவானின் அஜீர்ண கோளாறும் நீங்கும் என்றும் வரமளித்தார். அதனால் அக்னி பகவான் நாராயணரின் பாதங்களிலிருந்து நீர் ஊற்றாக எடுத்து தப்தகுண்டத்தில் பாய்கிறார் என்று புராணம் கூறுகிறது. தப்தகுண்ட தீர்த்தத்தில் நீராடிய பிறகுதான் கோயிலுக்குள் செல்ல வேண்டும். சூடான நீர் ஓடும் இந்த தப்தகுண்டத்தின் அருகில் உள்ள அலக்நந்தா நதியில் நாம் தொட முடியாத அளவிற்கு குளிர்ந்த நிலையில் நீர் இருப்பது அதிசயமான ஒன்று. இந்த நதியில் நீராடுவது மிகவும் ஆபத்தானதாகும். தப்தகுண்டத்தின் வெப்பநிலை 55 டிகிரி செல்சியஸ் ஆகும். ஸ்கந்த புராணம் சொர்க்கத்திலும் பூமியிலும் நரகத்திலும் பல புனித ஆலயங்கள் உள்ளன. ஆனால் பத்ரிநாத் போன்ற ஆலயம் வேறு எதுவும் இல்லை என்று கூறுகிறது. வெவ்வேறு யுகங்களில் பத்ரிநாத் வெவ்வேறு பெயர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது. சத்திய யுகத்தில் பத்ரிநாத் முக்தி பிரதா விஷ்ணுவின் வசிப்பிடம் என்று அழைக்கப்பட்டது. திரேதா யுகத்தில் பத்ரிநாத் யோகசித்தர் என்று அழைக்கப்பட்டது. கலியுகத்தில் பத்ரி விஷால் அல்லது பத்ரிநாத் என்றும், துவாபர யுகத்தில் இது விசாலா என்றும் பரவலாக அறியப்படுகிறது. கோயிலில் குபேரன், நாரத முனிவர், உத்தவர், நரநாராயணன், லட்சுமி, கருடன், நவதுர்க்கை, லட்சுமி நரசிம்மர், ஆதிசங்கரர், கர்ணன், வேதாந்த தேசிகர் மற்றும் ராமானுச்சாரியா ஆகியோரது சிலைகள் உள்ளன. பத்ரி நாராயணரை பத்ரி விஷால் என்றும் அழைப்பார்கள். மகாலட்சுமியை திருமணம் செய்து கொள்ள இறைவன் குபேரனை அழைத்து மிக ஆடம்பரமான முறையில் திருமண ஏற்பாட்டை செய்த தலம் இது என்று கூறுவதுண்டு. குபேரன் வசிக்கும் அலகாபுரி என்னும் பட்டணம் இங்கிருந்து 9 மைல் தொலைவில் இருப்பதாக கூறுகின்றனர். கோயிலில் வழிபடப்படும் மூலவரின் சிலை 1 மீட்டர் உயரமாகும். பத்ரி நாராயணரின் வடிவத்தில் விஷ்ணுவின் கருப்பு கிரைனைட் சிலை உள்ளது. பத்ரி மரத்தின் கீழ் அமைந்துள்ள விஷ்ணுவின் சுயமாக வெளிப்பட்ட தெய்வங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. விஷ்ணு புராணம் மற்றும் ஸ்கந்த புராணம் போன்ற பண்டைய மத நூல்களில் இந்த கோயில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தலத்தில் திருமந்திரம் அவதரித்ததாக கூறப்படுகிறது. இந்த தலத்தை நந்தவனம் என்றும் குறிப்பிடலாம். பத்ரிநாத் கோயிலின் அமைப்பு கர்வால் மன்னர்களால் கட்டப்பட்டது. கருவறையின் கூம்பு வடிவ கூரை 15 மீட்டர் உயரம் கொண்டது. அசோகரின் ஆட்சி காலத்தில் புத்த மதம் பரவியதால் இந்த கோயில் ஒரு புத்த ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கலாம். இந்த கோயில் 8ஆம் நூற்றாண்டு வரை ஒரு புத்த ஆலயமாக இருந்தது. ஆதிசங்கரர் அலக்நந்தா நதியில் பத்ரி நாராயணனின் சிலையை கண்டுபிடித்து அதை கோயிலில் பிரதிஷ்டை செய்தார். 9ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் பத்ரிநாத்தை ஒரு புனித யாத்திரை தலமாக நிறுவினார்.
இந்த கோயிலை மீண்டும் உயிர்ப்பித்து இந்து கோயிலாக மாற்றினார். ஆதிசங்கரர் கிபி 814 முதல் 820 வரை 6 ஆண்டுகள் இந்த இடத்தில் வசித்து வந்ததாக நம்பப்படுகிறது. மீதமுள்ள ஆண்டுகள் கேதார்நாத்தில் வசித்து வந்தார். ஆதிசங்கரர் இந்து மதத்தினை பரப்ப முதலாக தெற்கே சிருங்கேரியிலும் வடக்கே பத்ரிநாத்திலும் கிழக்கே பூரியிலும் மேற்கே துவாரகையிலும் சிருங்கேரி மடங்கள் நிறுவினார். ஆதிசங்கரர் பிறப்பால் கேரளத்தை சேர்ந்தவர் என்பதால் கேரளத்து நம்பூதிரி பிராமணர்களை பூசாரியாக ஏற்பாடு செய்தார். இவர்களுக்கு ராவல்ஜி என்று பெயர் உண்டு. இங்கு பூஜைகள் கேரள முறைப்படி நடைபெறுகின்றது. இக்கோயில் ஏப்ரல் கடைசியில் இருந்து நவம்பர் தொடக்கம் வரை ஆண்டுக்கு 6 மாதங்கள் மட்டுமே மனிதர்கள் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். மீதி 6 மாதங்கள் தேவர்கள் வழிபடுவதாக நம்பப்படுகிறது. கோயிலில் நடை அடைப்பதற்கு முன் நெய் தீபம் ஏற்றப்படும். மீண்டும் நடை திறக்கும் வரை தீபம் எரிந்து கொண்டிருக்கும். பாண்டவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லும் இறுதி பயணம் பத்ரிநாத் வழியாக நடைபெற்றது. பத்ரிநாத்தின் மூர்த்திகள் 6 மாதங்கள் ஜோதிர்மத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு பூஜைகள் செய்யப்படும். இந்தியாவின் அதிகம் பார்வையிடப்படும் யாத்திரை மையங்களில் ஒன்றாகும். பத்ரிநாத்திற்கு அருகில் உள்ள இந்தியாவின் முதல் கிராமமான மனா கிராமத்தை பற்றி அடுத்த பதிவில் காணலாம். இந்த பதிவை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். ஓம் நமோ நாராயணா. நன்றி.